ஆச்சரியமான ஒரு விஷயம். லவ் டுடேன்னு இப்ப ஒரு படம் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? அந்த படத்துடைய ஒரு வரி கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரெண்டு பேரு காதலிப்பாங்க. அந்த காதலியுடைய அப்பா ஒரு நிபந்தனை வைப்பார். என்ன அப்படின்னா, உன் மொபைல் போனை அவகிட்டையும் அவன் மொபைல் போனை உங்ககிட்டையும் ஒரு நாள் நீங்க வச்சிருந்து பாருங்க, அதுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீங்க இந்த கான்செப்ட பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சா இல்லையா? ஒரு நாள் கூட நம்ம மொபைல் போனை இன்னொருத்தங்கிட்ட நம்மளால கொடுத்து வைக்க முடியாது. காதலன் காதலிட்ட மட்டும் இல்ல, மகன் அப்பா கிட்ட கொடுத்து வைப்பானா? அப்பா மனைவி கிட்ட கொடுப்பாரா? மகன் அம்மா கிட்ட கொடுக்குமா? எதை தங்கச்சங்கிலிய கூட கழட்டி கொடுத்துட்டு போயிடும். உன் மொபைல கொடுனா கொடுக்காது, கொடுக்காதுல்ல. பையன்கிட்ட பைக்கு கேளுங்க தந்துருவான், கார் கொடுங்க கேளுங்க தந்துருவான். ஆனா மொபைல தரவே மாட்டான். எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கிறோம். ஏன் பேட்டர்ன்ங்கிற ஒண்ணு வந்தது? முன்னாடி நம்ம வீட்டுல போன் இருந்ததே, அதுக்கு ஏதாவது பூட்டு இருந்துச்சா? யார் வேணா போன் பண்ணலாம், யார் வேணா அட்டன் பண்ணலாம். இதுவும் போன் தானே. ஆனா ஏன் எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கோம்? இன்னும் சில பேர் கைரேகையே வச்சிருக்காங்க. கைரேகை படிக்காத காலத்துல நம்ம பாட்டையாவும் அப்பத்தாவும் வச்சது. இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டோம். ஆனால் ஏன் கைரேகை வைக்கும்? நம்முடைய பாமரத்தனம் அந்த மொபைல் போனுக்கு ஒளிந்து இருக்கிறது என்பதால் தான் இன்றைக்கும் அதுக்குள்ள கைரேகை வச்சுட்டு இருக்கிறோம். பேட்டர்ன் எல்லாம் அது கச்சமுச்சா கச்சமுச்சா கச்சமுச்சான்னு சைன் போட்ட மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சிருக்காங்க. என்றைக்கு நம்முடைய மொபைல் போனுக்கு நாம் பேட்டர்ன் போட ஆரம்பித்தோமோ, அதற்கு பின்னால் குடும்பத்திற்குள் நம்பிக்கை என்ற ஒன்று குறைந்து போய்விட்டது என்றுதான் அர்த்தம். பேட்டர்ன் போட்டு வைப்போமா? தைரியமா வச்சுட்டு போவோம்ல. பாத்ரூம் போனா கூட மொபைலோடய போறாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க. ஏன்? யாராவது போன் பண்ணுவாங்க, விமலான்னு எழுதி இருக்கும், பார்த்தா சுரேஷ் பேசிக்கிட்டு இருப்பான். ஆம்பளை பசங்க போன்ல சுரேஷ் இருக்கும், பார்த்தா ஒரு ராஜி பேசிக்கிட்டு இருப்பான். எல்லாம் இஷ்டத்துக்கு மொபைல் போனுக்குள்ள என்னென்ன திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மொபைல் போனை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. பீரோ சாவி அப்படியே இருக்கு, அலமாரி சாவி அப்படியே இருக்கு, நகை வச்சிருக்கிற அலமாரியுடைய சாவி கூட இருக்கு. ஆனால் மொபைல் போன் பூட்டப்பட்டு கிடக்கிறது என்றால் நாம் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நம்ம ஒத்துக்கிடாட்டாலும் உண்மை உண்மைதான். ஒரு மொபைல் போனுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் அனாதையாக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இவனை நம்ம அனாதையாக்கணும்டா அப்படின்னு அவன் சொந்த பந்தத்தை பூரா காலி பண்ணணும் அவசியமே இல்லை. அவர் மொபைல் போனை திருடிட்டு வந்துருங்க. அவர் ஒரு வெளியூருக்கு போறாருன்னு வைங்க, மொபைல் போனை மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க. அந்த அன்னையில இருந்து அனாதை தான். ஏன்னா யாரையும் கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தெரியாது, பணம் எடுக்கணும்னா ஏடிஎம் பின் நம்பர் தெரியாது, ஓலாவை கூப்பிட முடியாது, உபரை கூப்பிட முடியாது, வீட்டுக்கு போறது கூட அந்த கூகுளை தான் அவர் கேட்பாரு. ஒன்னும் தெரியாம அந்த பைத்தியமா ஆயிடுவார். அதனால ஒருத்தரை பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு செய்வினையும் வைக்க வேண்டாம், செயற்பாட்டு வினையும் வைக்க வேண்டாம், மொபைல் போனை தூக்கிட்டு ஓடி வந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு மொபைல் போனுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோங்க சென்னைக்கு, நம்ம பொதிகையில திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு மொபைல காணும்னார். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் ஓடி, என்ன சார் மொபைல காணலையா? ஆமா சார் காணல சார். அப்படின்னா உங்க சார்ஜர் கொடுங்க சார், கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படிங்க. மனுஷங்களுடைய மனசு எவ்வளவு மோசமா போச்சு பாருங்க. இன்னைக்கு மொபைல மாத்தி கொண்டோம் என்றாலே நமக்குள்ளே இருக்கிற நம்பகத்தன்மை குறைந்து போய் விடுகிறது. ஆனால் காதல் எப்படி நம்பகத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியம் ஒண்ணு சொல்லுது. என்ன இலக்கியம் தெரியுமா? சிலப்பதிகாரம். ஐயோ சிலப்பதிகாரமான்னு ஓடக்கூடாது, சரியா? சிலப்பதிகாரம் பதட்டப்படாம உட்காந்துருக்கும். மூணு விஷயம் மட்டும் சிலப்பதிகாரத்துல இருந்து சொல்றேன். ஒண்ணு காதல், இன்னொன்னு நாகரிகம், இன்னொன்னு பண்பாடு. இந்த மூணையும் நம்ம தமிழ் வழி காப்பியம் சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுது அப்படின்னு கதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கோவலன் கண்ணகியை கல்யாணம் முடிச்சுக்கிறாரு. அப்புறம் மாதேவி மேல உள்ள ஒரு காதல்ல அவங்களையும் கல்யாணம் முடிச்சு மணிமேகலைன்னு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. இப்போ ஒரு காணல் வரி பாட்டு பாடின உடனே ரெண்டு பேருக்கும் பிரிவினையாகி கோவலன் சொத்த பூரா இழந்துட்டு கண்ணகியை கூப்பிட்டு மதுரைக்கு போறார். இதுதான் கதை. இப்போ கிளம்பி போயிட்டாரு இல்லையா? இந்த செய்தி மாதவிக்கு தெரியுது. ஐயோ நம்ம காதல் கணவன் இப்படி அவங்க மனைவியோட போயிட்டாரே அப்படின்னு. உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாரு? மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவங்க ஒரு காதலி தானே, காதலனுக்கு தானே கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதி ஒருத்தட்ட கொடுத்து விடுறாங்க. இதை கோவலன் கிட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு அப்படின்னு. அவரு போற வழியில தேடி கண்டுபிடிச்சு கோவலனை நிப்பாட்டி, இந்தாங்க மாதவி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அதை அவர் அப்படியே பிரிச்சு படிக்கிறார். படிச்சுட்டு அப்படியே மடிச்சு அவன் கையிலே கொடுத்து, இத நான் எழுதுனதா என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்துரு. உங்களால இதை நம்ப முடியுதா? காதலி காதலனுக்கு எழுதின கடிதம். அவன் என்ன பண்றான்? மகன் பெற்றோருக்கு எழுதின கடிதமாக கொடுத்து விடுறான். அப்ப அந்த கடிதம் எவ்வளவு நாகரீகமாக இருந்திருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் எதிர்த்து மாட்டீங்களா? இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஒரு காதலி காதலனுக்கு எழுதின கடிதத்தை சார் எந்த அடித்தல் திருத்தலும் பண்ணல. அவரு படிச்சுட்டு அப்படியே மடிச்சு, இதை நான் எழுதுனேன்னு எங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்ட்டார்.
அப்போ அந்த காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் ஒரு மகன் பெற்றோருக்கு எழுதுவதை போல நாகரிகமாகவும் உன்னதமாகவும் இருந்திருக்கிறது என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. இதானங்க காதல். ஒருத்தர் எழுதின காதல் கடிதத்தை யார் வேணாலும் பார்க்கலாம்னா அதுதானே உன்னதமான ஒரு காதல். ஆனா நீங்க வச்சிருக்கிற மொபைல் போனை அவ பார்க்கவே முடியாதுன்னா அதுல என்ன உன்னதம் இருக்கிறது? இது சிலப்பதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சிலப்பதிகாரம் சொல்லுது. அவங்க 2 பேரும் கண்ணகி மதுரையை எரிச்சிடுறாங்க, 2 பேரும் இல்ல. இப்ப மாதவிக்கு மக இருக்கிற இல்லையா மணிமேகலை, அவங்க கணிகையர் குலத்தை சேர்ந்தவங்க, நடன குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்ப அடுத்த தலைமுறை என்ன செய்யணும்? டான்ஸ் ஆட வரணும். இப்ப மாதவியோடைய தோழி சொல்றா, நீ அவங்க எல்லாம் போயிட்டாங்க, இனிமே மணிமேகலைய உன்னைய மாதிரி நீ வளர்க்கணும், அவளை திரும்பவும் ஆடுறதுக்கு கொண்டு வந்து விடு. இப்ப மாதவி என்ன சொல்லணும்? அவ என்னைய மாதிரி எல்லாம் இருக்க மாட்டா, அவ வேற மாதிரி வளர்க்க போறேன் அப்படித்தானே சொல்லணும். அவ சொல்றா, இவ என் மக கிடையாது, மணிமேகலை என்ன என்னுடைய மகள் நான் நினைச்ச. அவ யாருடைய மகள் தெரியுமா? காவலன் பேரூர் கணையெறி ஊட்டிய மாபெரும் பத்தினி கண்ணகி மகள் மணிமேகலை. மாதவி சொல்றா. சார், ஒரு காப்பியத்தில் நெகட்டிவ் கேரக்டர் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வில்லி கதாபாத்திரமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்ன சொல்லுது? இவ கோவலன் மகன் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவ கண்ணகி மக. எப்படிப்பட்ட கண்ணகி? அந்த மதுரையை எரிச்சா பாத்தியா தன்னுடைய சொல்லால். அப்படிப்பட்ட மாபெரும் பத்தினியின் மகள் இனிமே இந்த தொழிலுக்கு வரமாட்டா. இதுதான் மிகப்பெரிய நாகரிகம். பண்பாடு அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த சிலப்பதிகாரத்திலே நான் சொல்றேன். தேரா மன்னா செப்புவதுடைய நெல்லரு சிறப்பினியமே வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் அப்படின்னு ஒரு பெரிய பாட்டு சொல்லி அவங்க கோவலன் குற்றமற்றவன் கண்ணகி நிரூபிச்சாங்க இல்லையா? அது எப்படி நிரூபிச்சாங்க? எல்லாருக்கும் அந்த படம் ஞாபகம் இருக்கும். நம்ம விஜயகுமாரி அம்மா நடிச்ச படம். உடனே பாண்டிய மன்னன் அந்த சிலம்ப வாங்கி உடைப்பான். அவங்க சிலம்பு, நம்ம பாண்டிய நாட்டு சிலம்பு என்ன உள்ள இருக்கும்? முத்துக்கள் இருக்கும். ஏன்னா பாண்டிய நாட்டினுடைய சொத்து முத்துக்கள். அவ சோழ நாட்டுக்காரி. அவளுடைய சிலம்ப உடைச்ச உடனே உள்ள என்ன இருக்கும்? மாணிக்க பரல்கள் இருக்கும். அவங்க நாட்டுல மாணிக்கம் நிறைய கிடைக்கும். இப்ப இதை வச்சுதான் கோவலன் குற்றமற்றவன் நிரூபிப்பாங்க. இதுல நீங்க ஒரு நுட்பத்தை கவனிச்சிங்களா? இந்த சிலம்பை இவங்க மட்டும் அவங்க நாட்டுல செய்யாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருந்திருக்கும். இப்ப கோவலன் குற்றமற்றவன் எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு இளங்கோவுக்கு தெரிஞ்சிருக்குது, வருங்காலத்துல நம்ம ஆளுங்க ஆன்லைன்ல போய் வாங்கும், பிளிப்கார்ட்ல வாங்கும், அமேசான்ல வாங்கும், நம்மளையே நம்பிக்கிட்டு இருக்கிற அண்ணாச்சிகளை அம்போன்னு கைவிட போறாங்க. அதனால அவங்க சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்று அன்றைக்கே காப்பியத்தில் பதிவு செய்திருக்கிறார் இளம். நீங்க ஒன்ன மறந்துடக்கூடாது. இந்த வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் தான் நம்மை 200 வருடம் ஆட்சி செய்தார்கள், 200 வருடம் அடிமைப்படுத்தினார்கள். அதனால வியாபாரம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. என்றைக்கு நாம் அந்நிய நாட்டுக்கு அடிமையாகி போகிறோமோ அன்னைக்கு நம்முடைய சொந்த சிந்தனையை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அதனாலதான் அன்னைக்கே இளங்கோ அவங்க நாட்டுல தயாரிச்ச பொருட்களை வாங்குங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட இதை வைத்துத்தான் நீங்கள் உங்களை நிரூபிக்க முடியும் என்று அன்றைக்கே சொல்லி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு. நம்ம அப்படி கவனிச்சு படிக்கணும். மனப்பாட பாட்டுக்காக படிக்க கூடாது. இதை படிச்சா 5 மார்க் வரும், படிக்கலன்னா 5 மார்க் போவோம், விட்டு கழுதைய அப்படிலாம் படிக்க கூடாது. ஏன் இதை உட்கார்ந்து இவ்வளவு நாள் படிச்சாங்க? இதை ஏன் எழுதுனாங்க? ஓலையில எழுதின இலக்கியம் இன்னும் ஏன் சார் சாகாம இருக்கு? எத்தனை புஸ்தகம் படிக்கப்படாமல் கிடக்கிறது, பிரிக்கப்படாமலே இருக்கிறது. ஆனா 800 வருஷம் 1000 வருஷமா இது எப்படி தப்பிச்சு வந்தது? அதுக்கு ஒரு ஆயுள் இருக்கிறது, அதுக்கு ஒரு அறம் இருக்கிறது, அது இந்த வாழ்க்கைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் இருக்கிறது.